ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்தில் எப்படி இட்லி சாம்பார் வைக்கலான்னு பார்க்கலாம். இதுதான் இப்போ இதில் துவரம் பருப்பு அண்டு பாசிப்பருப்பு ரெண்டையும் நான் கழுவி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது கூடவே கேரட் அண்டு பீன்ஸு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தக்காளி, 2 பச்சை மிளகாய் அண்டு வெங்காயம். ஓகேங்களா? அது கூடவே கேரட்டும். இப்போ இதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி. ஓகேங்களா? இப்போ இது கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அது கூட கேரட் அண்ட் பீன்ஸ். ஓகேங்களா? என் குழந்தைங்க இதெல்லாம் காயெல்லாம் வறுத்து வச்சா சாப்பிட மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால் இது மட்டும் குழம்புல இது மட்டும் ஏதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் செஞ்சு கூட கொடுத்தாலும் கொடுப்பேன். ஓகேங்களா? அடுத்தது உருளைக்கிழங்கு. ஓகேங்களா? அடுத்தது மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஒரு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? 1 ஸ்பூனு வேணா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் வாசனைக்கு. அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஓகேங்களா? நான் வீட்டில் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா? 1/4 ஸ்பூன் வாசனையாக இருக்கும் என்னோடது. ஒரிஜினல் பெருங்காய கட்டி தான் வாங்கினேன். அதை அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் கல் உப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கல் உப்பு போட்டுக்கோங்க, அதுதான் நல்லது. எனக்கு கல் உப்பு கிடைக்கல, அதனால நான் தூள் உப்பு தான் போடுறேன். ஓகேங்களா? காய்கறிக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன். ஓகேங்களா? என்னோடது குட்டி ஸ்பூனு, அதனால் 2 ஸ்பூனாக போட்டுருக்கேன். உங்கள் வீட்டில் பெரிய ஸ்பூன் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ இதை இப்போ அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் காய் வேகிற அளவுக்கு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வச்சு மூடிக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 விசில் வர வரையும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். விசில் போய் இதை நல்ல ஒரு கலக்கி விடுங்க. நசுக்கு மத்து இருந்தால் மத்தில் இது பண்ணுங்க. என்கிட்ட மத்து கிடையாது, அதனால் இது பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ தாளிப்புக்கு மிளகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு ஒரு 3 பல், அதுக்கப்புறம் வரமிளகா. ஓகேங்களா? இதெல்லாம் போட்டு இப்போ தாளிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். நான் பருப்பு எப்படி இது பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதே மட்டும் மற்ற வச்சு நல்லா
இது பண்ணி விடுங்க. ஓகேங்களா? அரிசி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓகேங்களா? சாம்பார் தாளிப்புக்கு கடுகுன்ட்டேன் மிளகு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜீரகம், லைட்டாக சூடானே போடுங்க. ஏன்னா கொஞ்சம் இதாகும். ஏன்னா மிளகு மொத்தமாக இருக்கனால அது பொரியல் கொஞ்சம் இதாக இருக்கும். வெந்தயம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வரமிளகா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சோன்னா அதுக்கப்புறம் பூண்டு எதுக்குன்னா வாய்வு உள்ளவங்களுக்கு வாய்வெல்லாம் இதாகும். எண்ணெயில் வறுத்து போட்டால் இன்னும் கொஞ்சம் வாய்வெல்லாம் எடுத்து விட்டுரும். வாய்வு பிடிச்சிக்கவங்களுக்குலாம் நல்லா வாய்வெல்லாம் எடுத்து விட்டுரும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு நல்லா இதாகும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு பொரிஞ்சிடணும். இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். பொரிஞ்சோன்னா அதுக்கப்புறம் இந்த பருப்பில் ஊற்றி வைக்கணும். ஓகேங்களா? ஊற்றி வச்சு நல்லா கலக்கி வைக்கணும். பார்த்தீங்களா? 5 நிமிஷம் சாம்பார் ரெடி. இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். ஏன்னா அந்த பூண்டு இதெல்லாம் நல்லா வேகும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? ஒரு 10 நிமிஷம் தான் அந்த சாம்பார் வைப்போம். ஓகேங்களா? இதை நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். இப்போ இதுக்குள்ளேயே கொஞ்சம் கொதிச்சு இது மேலே வந்து கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். ஓகேங்களா? ரசமத்தி. ஓகேங்களா? இந்த அளவுக்கு கொதிச்சா போதும், இறக்கிடலாம். ஓகேங்களா? கம்மன்னு இட்லிக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இட்லி சாம்பார் எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்களா? ஒரு 10 நிமிஷம் தான். இந்த இதெல்லாம் எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டாவே போதும். கம்மன்னு சாம்பார் ரெடி. நம்ம குழந்தைங்க சாப்பிட்லன்னா கூட இந்த கேரட்லாம் நசுங்கிடுச்சுன்னா நல்லா சாப்பிடுங்க. ஓகேங்களா? இதை இப்போ இறக்கி வச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சாம்பார் இருந்துச்சுன்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகேங்களா? எங்கள் வீட்டில் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் எப்படி இதாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.